ஹலோ எவ்ரிவன், வெல்கம் பேக் டு மார்க்கெட் மார்ஃபைன் சேனல். நான் ரோஹித். நான் போன வாரம் ஒரு சீரீஸ் மாதிரி பண்ணியிருந்தேன். சப்ஸ்கிரைபர்ஸ் கேட்குற கம்பெனிஸ் எல்லாம் எடுத்து பேசிட்டு இருந்தேன்ல. ஸோ அதே மாதிரி இன்னைக்கும் இந்த வாரமும் சப்ஸ்கிரைபர்ஸ் கேட்டிருக்க ஒரு சில கம்பெனியை பற்றி பேசலான்னு இருக்கேன். ஸோ போன வாரம் நான் ஒரு கம்பெனி ஆட் பண்ணியிருந்தேன். அதாவது டோட்டலாக அவங்க ஒரு 5 கம்பெனி கேட்டிருந்தாங்க. அதில் 2 விட்டுட்டு அது ஏன் நான் ரீசன் சொல்லியிருப்பேன். அதை பார்க்காதவங்க பாருங்க. ஸோ 3 கம்பெனியை பற்றி பேசியிருந்தேன். எக்ஸ்ட்ராவாக நான் ஒரு கம்பெனியை ஆட் பண்ணியிருந்தேன். பட் இந்த வாட்டி மொத்தம் பேச போகிற 4 கம்பெனியுமே சப்ஸ்கிரைபர் கேட்டிருந்த கம்பெனிஸ் தான். ஸோ யார் யார் எந்தெந்த கம்பெனி கேட்டிருக்காங்க, அது இப்போ வாங்க முடியுமா வாங்க முடியாதான்னு பேசிக்கான இன்ஃபர்மேஷன் சொல்லிட்டு அதுக்கப்புறம் ரெகுலராக பண்ணுற மாதிரி தான் ஒரு நாளும் ஒரு கம்பெனி இன்டெப்த்தாக அனாலிசிஸ் பண்ணி தனித்தனி வீடியோவாக பேசுவேன். ஸோ ஃபர்ஸ்ட் ஒருத்தருக்கு நான் ரொம்ப தேங்க்ஸ் பண்ணி ஆகணும். அவங்க யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டாக்டர் கஜேந்திரன் அப்படின்ற ஐடியிலேருந்து ஒருத்தர் கமெண்ட் பண்ணியிருந்தார். கிட்டத்தட்ட ஒரு 10 லைன்ஸ் கிட்ட கமெண்ட் பண்ணியிருந்தாரு. நல்லா பண்ணுறீங்க, இந்த மாதிரி வேற எந்த சேனலும் பண்ணுறதில்ல, பெட்டராக பண்ணுறீங்க, ஸோ நல்லா எக்ஸ்பிளைன் பண்ணுறீங்கன்ட்டு தேங்க்ஸ்ண்ணா ஃபர்ஸ்ட். அப்புறம் இப்போ கம்பெனிஸ் உள்ள போயிடலாம். ஃபர்ஸ்ட் கமெண்ட் என்ன வந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யார் யார் கமெண்ட் பண்ணியிருக்காங்க என்னென்ன அப்படின்னு ஃபர்ஸ்ட் இன்ஃபர்மேஷன் பேசிக்காக சொல்லிடுறேன். பிரியங்கா 2.0 அப்படின்ற ஒரு அக்கௌண்ட்ல இருந்து டாடா ஸ்டீல் பத்தி கேட்டிருந்தாங்க. டாடா ஸ்டீல் வந்து இப்போ வாங்கலாமா, அதோட இன்ஃபர்மேஷன் சொல்லுங்க அப்படின்ட்டு. ஸோ நான் ஆல்ரெடி அது ஒரு தனி வீடியோ பண்ணியிருக்கேன், அதை போய் பாருங்க. டாடா ஸ்டீல்ஸ் அதுதான் என்னுடைய செகண்ட் லார்ஜஸ்ட் வியூஸ் போனது. அண்ட் தென் கார்த்திகேயன் அப்படின்ற ஐடியில இருந்து ஐடிஎஃப்சி அண்ட் ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க் வாங்கலாமா இந்த டைமிங்ல, அதை பத்தி பேசுங்க அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க் பத்தியும் தனியாக அனாலிசிஸ் பண்ணி போட்டாச்சு. ஐடிஎஃப்சி பத்தியும் தனியாக அனாலிசிஸ் பண்ணி போட்டிருக்கேன் ப்ரோ. அண்ட் ரெண்டும் எப்போ மெர்ஜ் ஆகும், அது என்ன இது இருக்கு அப்படின்றது எல்லாமே ஒரு 2 வீடியோ பண்ணியிருக்கேன். ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க் தனியாக, ஐடிஎஃப்சி தனியாக, அண்ட் மெர்ஜிங் பத்தியும் வீடியோ பண்ணியிருக்கேன். ஸோ அது பார்க்காதவங்க பாருங்க. அண்ட் தென் இப்போ யார் யார் என்னென்ன கேட்டிருக்காங்க அப்படின்னு போய் ஃபர்ஸ்ட் சொல்றேன். பிரபாகரன் ராமராஜ் அப்படின்ற ஐடியில இருந்து ராஜேஷ் எக்ஸ்போர்ட் அப்படின்ற கம்பெனியை பத்தி பேச சொல்லியிருந்தாங்க. அண்ட் பிரியங்கா 2.0ல இருந்து வாஸ்கன் இன்ஜினியரிங்ஸ் அண்ட் ஸ்ரீ சாய்ராம் அப்படின்ற அக்கௌண்ட்ல இருந்து வெஸ்ட் கோஸ்ட் பேப்பர் கம்பெனியை பத்தி பேச சொல்லியிருந்தாங்க. அண்ட் விகேஆர்டி அப்படின்ற ஐடியில இருந்து எஸ்பிஐ கார்ட்ஸ் பத்தி பேச சொல்லியிருந்தாங்க. ஸோ இதுதான் பேசிக்கான ஒரு சில கம்பெனியை பத்தி பேச சொல்லியிருந்தவங்க. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம இந்த லிஸ்ட்ல என்ன பேச போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ராஜேஷ் எக்ஸ்போர்ட்ஸ் லிமிடெட் அப்படின்ற ஒரு கம்பெனி பத்தி தான் பார்க்க போறோம். ஸோ ராஜேஷ் எக்ஸ்போர்ட் லிமிடெட் எப்போ ஸ்டார்ட் ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1989ல ஸ்டார்ட் ஆயிருக்கு. இவங்க என்ன பண்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கோல்டை ரிஃபைன் பண்ணி சேல் பண்றாங்க, கோல்டு ப்ராடக்ட்ஸா. ஸோ கோல்டு அப்படின்றது இந்தியாவில் கிடையாது, இம்போர்ட் பண்றாங்க. நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க நிறைய இடத்துல கோல்டு வந்து இம்போர்ட் ஆயிட்டு அதுக்கப்புறம் அதை என்ன தேவையோ அது மாதிரி பண்ணி தான் வெளியே விற்பாங்க அப்படின்ட்டு. இந்தியாவில் வந்து கோல்ட் ப்ராடக்ட்ஸ் இந்த சைனா பண்றதோ இல்லை நெக்லஸா பண்றதோ அந்த மாதிரி எல்லாம் பயங்கரமா பண்ணுவாங்க. இந்தியாவை பொறுத்த வரைக்கும் வேர்ல்டு கண்ட்ரிஸ் நீங்க கம்பேர் பண்றப்போ இந்தியா, சைனா இந்த சைட்ல வந்து ஏஷியன் கண்ட்ரீஸ்ல வந்து டிசைனிங்ஸ் நல்லா இருக்கும் கோல்டை பொறுத்த வரையும். ஸோ அதனால என்ன பண்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ராஜேஷ் எக்ஸ்போர்ட்ஸ் அப்படின்றவங்க ஃபாரின்ல இருந்து கோல்டை எடுத்துட்டு வந்து இந்தியாவில் வச்சு அதை டிசைன் பண்ணி வெளிநாட்டுக்கு எக்ஸ்போர்ட் பண்றாங்க. ஸோ எல்லாரும் நான் சொன்ன மாதிரி தான் மார்க்கெட் கேப் வந்து 11,021 crores இருக்கு. ஸ்டாக் பி 9 இருக்கு. அண்ட் தென் நான் எப்பவுமே சொல்ல ஸ்டாக் பி அப்படின்றது பிரைஸ் டு earnings, ₹1 earn பண்றதுக்கு நம்ம எவ்வளவு கொடுக்குறோம் அப்படின்றது. அண்ட் அது 9 கிட்டயே இருக்கு. அண்ட் தென் ROCE 10% இருக்கு. ரிட்டர்ன் ஆன் அசெட் 6.12 இருக்கு. அண்ட் சேல்ஸ் க்ரோத் வந்து 18% இருக்கு. ஏர்னிங் பர் ஷேர் வந்து 38 இருக்கு. புக் வேல்யூ வந்து 516 இருக்கு. பட் கரண்ட் பிரைஸ் 373. இன்டென்சிக் வேல்யூவும் 658 கிட்ட இருக்கு. ஸோ எக்ஸ்போர்ட் பண்றாங்க, எல்லாமே ரேஷியோஸ்லாம் கம்மியா இருக்கு அப்படின்ட்டு நிறைய பேர் இதை வாங்க போயிருப்பாங்க. அதாவது ஜஸ்ட் ரேஷியோஸ் இந்த பிசினஸ் பார்த்த உடனே ஒரு சிலர்லாம் வாங்க போயிருப்பாங்க. பட் இதுல இன்னொரு விஷயமும் இருக்கு. கோல்டு எப்பவுமே இம்போர்ட் எக்ஸ்போர்ட் நான் சொல்றேன், அது டீட்டெயிலாக தனியாக ஒரு வீடியோவில் சொல்கிறேன். அதாவது இந்த நாளைக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி இது ஒரு தனி வீடியோவை பண்ணுறேன். இப்போதைக்கு பார்க்கறதுக்கு நல்லா இருக்கிற மாதிரி இருக்கும். பட் இன்டெப்த்தாக நான் சொல்லும் போது உங்களுக்கு புரியும் இந்த கம்பெனி வாங்கலாமா வாங்கக்கூடாது அப்படின்றது. நெக்ஸ்ட் வாஸ்கான் இன்ஜினியரிங்ஸ் அப்படின்றத பிரியங்கா 2.0 அப்படின்ற ஐடியில இருந்து கேட்டிருந்தாங்க. ஸோ வாஸ்கன் இன்ஜினியரிங்ஸ் ஃபர்ஸ்ட் இவங்க என்ன பண்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் எங்க ஸ்டார்ட் ஆகுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1986ல ஸ்டார்ட் பண்றாங்க வாஸ்கான் இன்ஜினியரிங் லிமிடெட் அப்படின்றது. இவங்க என்ன கம்பெனி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கன்ஸ்ட்ரக்ஷன் இன்ஜினியரிங் கம்பெனி அண்ட் ஆப்ரேட்டிங் இன் ரியல் எஸ்டேட் பண்றாங்க. இதுதான் இவங்களுடைய பேசிக் பிசினஸ் மாடல். ஸ்டாக் பிஇ 16, மார்க்கெட் கேப் வந்து 1,584 crores, ரிட்டர்ன் ஆன் அசெட்ஸ் வந்து 6.33 அண்ட் சேல்ஸ் க்ரோத் 24% இருக்கு. புக் வேல்யூ 43ல இருக்கு. பட் கரண்ட் பிரைஸ் 72, டபுள் த டைம் இருக்கு. அண்ட் பிரைஸ் டு புக்ஸ் அதான் 1.64ல இருக்கு. ப்ரொமோட்டர் ஹோல்டிங் 32% இருக்கு. ஏர்னிங் பர் ஷேர் வந்து ₹5 இருக்கு. 4.53. ஸோ இது பாத்தீங்கன்னா நீங்க இதுலயே நான் ரேஷியோஸ் இதுவும் நல்லா இருக்கு, ஒரு இன்ஜினியரிங் கம்பெனி அப்படின்னு நீங்க பாக்குறீங்க. பட் நான் எப்பவுமே சொல்றது ரியல் எஸ்டேட் அப்படின்றது இந்தியாவில் ரொம்ப டவுன் கிரேட்ல இருக்கு, அவ்வளோவா ஏறல. ஸோ அது இந்த இன்ஜினியரிங் கம்பெனி வந்து டெவலப் ஆகுமா ஆகாதா, இந்த ப்ரைஸுக்கு வாங்குவானா வாங்க மாட்டானா அப்படின்றதையும் நான் தனியாக ஒரு வீடியோவை பண்றேன். ஸோ நெக்ஸ்ட்
வெஸ்ட் கோஸ்ட் பேப்பர் மில் லிமிடெட். இது யார் கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சாய்ராம் ஸ்ரீ சாய்ராம் அப்படின்ற ஐடியில இருந்து வெஸ்ட் கோஸ்ட் பேப்பர் மில்ஸ் லிமிடெட் அப்படின்றத கேட்டிருக்காங்க. ஸோ இவங்க எப்போ ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1955ல ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. பேக்கேஜிங் அண்ட் பேப்பர் மேனுஃபேக்சரிங், பேப்பருக்கு ரிலேட்டடான சம் ப்ராடக்ட்ஸையும் கிரியேட் பண்ணி சேல் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க. மேஜர்லி பேப்பர் அண்ட் பேப்பர் ரிலேட்டட் ப்ராடக்ட்ஸ்ல 93% ஆஃப் ரெவன்யூ இருக்கு. அண்ட் மார்க்கெட் கேப் வந்து 4,803 crores, ஸ்டாக் பி வந்து 4. நீங்க இந்த கம்பெனியை பார்த்த உடனே பார்த்து இது சும்மா ரேஷியோஸ் மட்டும் சொல்றது, பிசினஸ் மாடலும் இந்த ரேஷியோஸ் மட்டும் பார்த்தீங்கன்னா பயங்கரமா இருக்க இந்த கம்பெனியை வாங்கலாம்னு தோணும். பட் நான் என்ன இருக்கு அதை நான் சொல்றேன். மார்க்கெட் கேப் வந்து 4,803 crores இருக்கு. ஸ்டாக் பி வந்து 4. 20 எங்க இருக்கு, 4 எங்க இருக்கு? 20 கீழே ரொம்ப கம்மியா இருக்கு. ஸ்டாக் பி நல்லா இருக்கேன்னு பாப்பீங்க. அப்படியே ஆர்ஓசி, ரிட்டர்ன் ஆன் கேபிட்டல் எம்ப்ளாய்டு பார்த்தீங்கன்னா 52 இருக்கு. இதுவும் நல்லா இருக்கே அப்படின்னு பாப்பீங்க. நெக்ஸ்ட் ரிட்டர்ன் ஆன் அசட்ஸ் 29.6, இதுவும் பெட்டரா இருக்கு. புக் வேல்யூ வந்து 448, பட் கரண்ட் பிரைஸ் 727. இதுல தான் யோசிப்பீங்க. புக் வேல்யூ தான் கொஞ்சம் இருக்கு, மிச்சப்படி எல்லாம் நல்லா தானே இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கே தெரியும் பேப்பர்ஸ் யூஸ் பண்றது நம்மளே கம்மி பண்ணியாச்சு. ஃபோன், லேப்டாப்ல தான் யூஸ் பண்றோம். ஏதாச்சும் நோட்ஸ் எடுக்கணும்னா ஃபோன் எடுத்து நோட்ஸ் எடுக்கிறோம். ஸோ ஏதாச்சும் இப்போ வர பல எக்ஸாம்ஸ் வந்து ஆன்லைன்ல தான் பண்ணிட்டு இருக்காங்க. யாரும் பேப்பர் வச்சு மெயின்டைன் பண்ணல. பேங்க்குக்கு போனாலும் எல்லாம் கம்ப்யூட்டரைஸ்டு, ஸ்கூலுக்கு போனாலும் கம்ப்யூட்டரைஸ்டு, காலேஜ் போனாலும் எல்லாம் டிஜிட்டல். ஸோ அப்படி இருக்கும்போது ஒரு பேப்பர் கம்பெனி எப்படி டெவலப் ஆகும்? இந்த ப்ரைஸ்க்கு இதை வாங்கலாமா வாங்கக்கூடாதா அப்படின்றத நான் செப்பரேட் வீடியோ பண்றேன். அண்ட் தென் லாஸ்ட் எஸ்பிஐ கார்ட்ஸ், ஆர்கே யாரது விகேஆர்டி அப்படின்றவங்க எஸ்பிஐ கார்ட்ஸ் பத்தி கேட்டிருந்தாங்க. அது அந்த ஐடியில இருந்து எஸ்பிஐ கார்ட்ஸை பத்தி பேசுங்க அப்படின்ட்டு. ஸோ இந்த எஸ்பிஐ கார்ட்ஸ் அப்படின்றது பேர்ல இருக்கிற மாதிரியே ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா, எஸ்பிஐயோடைய இது ஒரு சப்சிடரி கம்பெனி. அவங்க பேசிக்கா என்ன பண்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிரெடிட் கார்ட்ஸை சேல் பண்றாங்க. ஆர்பிஐடைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் படி. மார்க்கெட் கேப் வந்து 72,833 crores அண்ட் ஸ்டாக் பி வந்து 31ல இருக்கு. ஆர்ஓசி 13%ல இருக்கு. ரிட்டர்ன் ஆன் அசட்ஸ் 5.63ல இருக்கு. அண்ட் கரண்ட் பிரைஸ் வந்து 766ல இருக்கு. பட் புக் வேல்யூ 117ல தான் இருக்கு. பிரைஸ் டு புக் வந்து 6.52ல இருக்கு. ஸோ இந்த கம்பெனி இதை வாங்கலாமா வாங்கக்கூடாதா? இது நிஜமா இது வந்து எஸ்பிஐயோடைய சப்சிடின்றதுனால இது கவர்மெண்ட் கீழே போகுமா, இது இல்லை தனியாக ப்ரைவேட்டாக ரன் ஆகுமா, இல்லை ஆர்பிஐ கீழே வருமா அப்படின்றத நான் தனியாக சொல்றேன். ஸோ மிச்சப்படி வேற ஏதாச்சும் இதை வந்து நான் இப்போ பேசியிருக்க எல்லா கம்பெனியும் ஒரு நாளும் ஒரு கம்பெனி தனித்தனியாக அனாலிசிஸ் பண்ணி பேசுவேன். ஸோ இது பேசிக்கான இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்கேன். இதுல எதெல்லாம் வாங்கலாம், எதெல்லாம் வாங்க முடியாது, இந்த பிரைஸ்க்கு நான் எதெல்லாம் வாங்குவேன் வாங்க மாட்டேன் அப்படின்றதையும் நான் தனித்தனியாக சொல்றேன். ஒரு நாளும் ஒரு கம்பெனியை பத்தி அனாலிசிஸ் பண்ணி மண்டே டு ஃப்ரைடே பேசுவேன் நான். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருக்கோம் நம்புறேன். ஸோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஏதாச்சும் கம்பெனியை பத்தி பேசணும்னாலும் கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. ஏதாச்சும் மிஸ்டேக் இருந்தாலும் கமெண்ட்ல சொல்லுங்க. அதை நான் நெக்ஸ்ட் வீடியோல வந்து சேஞ்ச் பண்ணிக்கிறேன். தேங்க்யூ.